பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னுமே ஸ்டார்ட் ஆகாத அந்த டாஸ்க்கு பேர் ஜமீன்தாரும் நெக்லஸும். அதாவது தர்பூசணி ராஜா அப்படின்ற ஒரு ஜமீன்தார் இருந்தாராம். அவரோட ஜமீன் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ரெண்டு டீம் வந்து மாடர்ன் சினிமா, ரெட்ரோ சினிமா அப்படின்னு 2 டீம் இருக்குது. அந்த டீமில் யார் வந்து அவர் ஒரு 2 டைமண்ட் நெக்லஸ் வச்சுருக்காரு. அந்த டைமண்ட் நெக்லஸை வந்து யார் பாதுகாப்பாக கரெக்டாக வச்சுருக்காங்களோ டாஸ்க் முடியும் போது எந்த டீம் கிட்ட அந்த நெக்லஸ் ப்ராப்பராக இருக்கோ அவங்க வெற்றி பெற்றவங்க. மேபி தொலைச்சிட்டாங்க, இப்போ ஆப்போனன்ட் டீம் தொலைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க லூசர். ஸோ வின் பண்ண டீம் பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக கேப்டன்சி டாஸ்க்குக்கும் போகலாம் அண்ட் அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த டீமுக்கே கொடுக்கப்படும். அண்ட் லூஸ் பண்ணுற டீம், நெக்லஸை தொலைச்ச டீம் வந்துட்டு அவங்க டைரெக்டான எவிக்ஷன் லிஸ்ட்டுக்கு போயிடுவாங்களாம். அண்ட் இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நைட்டே பிளான் பண்ணி நைட்டே ஒரு செட்டு போட்டு காலையில் அவங்கள கிளம்ப சொல்லலாம். பட் இவங்க இப்போ தான் அவங்க எல்லாம் ரெடியாகி உட்காந்து அவங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க, யார் யார் என்னென்ன ரோல் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் மாடர்ன் சினிமாவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரம்யா, வியானா, கமருதீன், பார்வதி, எஃப்ஜி, சாண்ட்ரா, வினோத் அண்ட் சபரி. அண்ட் ரெட்ரோ சினிமாவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம், ஆதிரை, கனி, அரோரா, திவ்யா, அமித், பிரஜின், சுபிக்ஷா. அண்ட் மாடர்ன் சினிமாவில் நம்ம ரம்யா ஜோக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பஞ்சதந்திரம் படத்தில் ஹே ராம் என்னடா கொடுத்த எனக்கு வாந்தியாக வருது அப்படின்வாங்களே ஒரு தேவியான கேரக்டர், அதுதான் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப காஸ்டியூம், ரொம்ப ஈஸியான காஸ்டியூம், ஒரு நைட்டியை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் அந்த ரோலை அவங்க ஒன்றுமே பண்ணலை, சும்மா நைட்டி போட்டுட்டு சுற்றிட்டு தான் இருக்காங்க. லைக் மற்றவங்களுக்குலாம் மேக்கப் பண்ணி விட்டாங்க, வேறு எதுவுமே பண்ணலை பெருசாக. அண்ட் வியானாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ராதா கேரக்டர், முதல் மரியாதை ராதா இருப்பாங்க இல்லையா, அவங்க கேரக்டர். ஸோ வியானா வந்து அதை அழகாக கேரி பண்ணுறாங்க, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த வந்து லைக் நான் மீன் குழம்பு வச்சு தரேன், என் வீட்டுக்கு வா அப்படின்னு அரோராவை கூப்பிடுறது, இல்லை உன் புருஷன் ஏண்டி என் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சண்டை போடுறது. ஸோ அந்த கேரக்டர் கொடுத்ததுலேருந்து வியானா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம கமருதீன். ஸோ கமருதீனுக்கு வந்து ரெமோ சிவகார்த்திகேயன் ரொம்ப அழகாக இருக்கார் நம்ம கமுவை பார்க்குறதுக்கு. அண்ட் போன வீக் ஒரு பிக் ரொம்ப வைரல் ஆச்சு, நம்ம கமருதீன் பார்க்க 7th சீசன் பூர்ணிமா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு. மேபி அது டீமோட கண்ணில் பட்டிருக்கும் போல இருக்குது, அதுக்காகவே இந்த பையனுக்கு லேடி கிட்ட போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கார் கமருதீன். பட் ஸ்டில் நவ் அவர் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா ஒரு மேக்கப் போடுறக்கே அவருக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அவருக்கு நிறைய பேர், அது பார்வதி ஆகட்டும், வியானா எல்லாம் மேக்கப் போட்டு விட்டு அவர் அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் பார்வதிக்கு வந்து கோவி சரளா மேடம் ரோல் கொடுத்துருக்காங்க. பார்வதி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. என்னதான் நான் மதுரை பெண் அப்படின்னு சொன்னாலும் அந்த கொங்கு ஸ்லாங்க அழகாக கற்றுக்கிட்டாங்க. ஆதிரை கிட்ட எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லணும் மேக்ஸிமம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் சில வேர்ட்ஸ்லாம் கேட்டுட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரோல் அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்தே அதே ஸ்லாங் த்ரோட் கேரி பண்ணுறது அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்ததாக எஃப்ஜே வந்து வல்லவன் சிம்பு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்குற கெட்டப்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த ஹைட்டு அதெல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. பட் அவர் இது வரைக்குமே பெருசாக பேசினவே இல்லை. லைக் வினோத் கூட சின்ன கவுண்டர் போடுறாரு, பெருசாக இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. அடுத்ததாக சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ராக்கு வந்து எமி ஜாக்சன் ரோல் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அவங்க வந்ததுலேருந்தே ஏதோ ஒரு மூட் அப்செட்லேயே தான் இருக்காங்க. ஸோ ஸ்டில்னா அவங்க எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் அடுத்ததான் வினோத். கானா வினோத்துக்காகவே இந்த ரோலை கொடுத்துருக்காங்க. கானா வினோத்துக்கு டிஆர் சாரோட ரோல் கொடுத்துருக்காங்க. மனுஷன் சும்மாவே கவுண்டர் போட்டுட்ருப்பாரு. இப்போ ரோலும் கொடுத்ததுக்கப்புறம் வேறு லெவலில் கலக்கிறாரு. உண்மையாகவே இந்த சீசன் டைட்டில் வின்னர் வினோத் ஆயிடுவாரோ அப்படின்ற அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட காமெடிலாம் அல்டிமேட்டாக இருக்குது. அது அவரோட பெரிய ப்ளஸ், கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறது, அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி டிஆர் ரோல் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அடுத்த சபரி. அண்ட் சபரிக்கு வந்து குணா கமல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சபரிக்கு அந்த மாடுலேஷன், கமல் சார் மாதிரி பேசுறது அதெல்லாம் வருது. பட் அவர் மற்றவங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறதுல பிஸியாக இருக்காரு. அண்ட் அதில் வந்து அந்த வாய்ஸ் அவர் ட்ரை பண்ணலை. ஸோ அபிராமி அப்படின்றது மட்டும்தான் என்னமோ சிவகாமின்ற மாதிரி சொல்கிறார். பட் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இது வரைக்கும் தெரியல. அண்ட் அடுத்ததாக ரெட்ரோ சினிமாவில் வந்து விக்கல்ஸ் விக்ரம். அவருக்கு வந்து எம்ஆர் ராதா ரோல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணுறாரு விக்கல்ஸ், செம்மையாக இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போதெல்லாம் மேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான்லாம் வந்து இந்த நெக்லஸ் எல்லாம் பாதுகாக்க முடியாது, எனக்கு இந்தியாவே பிடிக்காது, நான்லாம் எப்போ வேணாலும் போயிடுவேன் ஃபாரின் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இல்லை தன் கூட இருக்கும்போது கண்டஸ்டன்ஸ் கூட பேசும்போது கூட அந்த திமுறான ஒரு பேச்சு. ஏன்னா எம்ஆர் ராதா சார்னாலே அந்த ஒரு எல்லாத்துக்குமே தென்னவட்டான ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அதை சூப்பராக பண்ணிகிட்ருக்கார் விக்கல்ஸ். அவரோட ரோலை அப்படி ஜஸ்டிஃபை பண்ணிகிட்ருக்கார். அண்ட் அடுத்ததான் ஆதிரைக்கு வந்து வசந்த மாளிகை சிவாஜி சார் போல இருக்குது. அவங்களுக்கு வாய்ஸும் வரல, மாடுலேஷனும் வரல, அவங்க அதை கேரி பண்ணவும் மாட்டுறாங்க. சரி வாய்ஸ் தான் வரல, அட்லீஸ்ட் ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின் போது
அதெல்லாமே பண்ணலை, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி சும்மா ஆதிரியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் அடுத்ததாக கனிக்கு வந்து சரோஜா தேவி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க கனி. ஸோ அவங்க அந்த 80s ஹீரோயின்லாம் வந்து ப்ளஷ்ஷை ஜாஸ்தியாக கணத்தில் போட்டு ஒரு மாதிரி அவங்களோட முகம் இருக்கும், அதே மாதிரி மேக்கப் ஓவராக போடுறது, அவங்க ஈவன் நடக்கிறது முதற்கொண்டு சரோஜா தேவி மாதிரியே நடக்கிறது, பேசுறது அப்படின்னு சொல்லி சூப்பராக அந்த ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அடுத்ததான் அரோரா வந்து இந்த பட்டு மாமி அப்படின்ற ரோல் போல் இருக்குது. அந்த மாமியோட டாக் எப்படி இருக்கும், அந்த ஸ்லாங் எடுத்துகிட்டு போகிறது, எல்லாருக்கிட்டையும் போய் வம்பளுக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அரோரா அந்த ரோல் கொடுத்ததுலேருந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அடுத்ததான் திவ்யா வந்து தில்லானா மோகனாம்பாள் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்க அழகாக காஸ்டியூம்லாம் போட்டுட்டாங்க. பட் இன்னும் பெருசாக கான்வர்சேஷன் யாரு கூடயும் பெருசாக அதில் தெரியல. அண்ட் அடுத்ததான் அமித்க்கு வந்து கர்ணன் சிவாஜி ரோல் கொடுத்துருக்காங்க. அவரோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு பார்க்க அப்படி இருக்கிறாரு, சூப்பராக இருக்கார். பட் இன்னும் அவர் அண்ட் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது அமித் தன்னை பற்றி பேசும்போது நல்லா இருந்தது, அந்த ஒரு ஆக்டிங்கோட ஒன்று பண்ணி காமிச்சார், நல்லா இருந்தது. அண்ட் அடுத்ததாக பிரஜின் வந்து மேஜர் ஜம்புலிங்கம் அப்படின்னு அந்த ஒரு போலீஸ், மேஜர் சுந்தரராஜன் நினைக்கிறேன். ஸோ அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணுறாரு போல இருக்குது. அது பெருசாக தெரியல, அது எப்படி கனெக்ட் பண்ணிக்க போகிறார், அவரும் இது வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டுறாரு, பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக சுபிக்ஷா. ஸோ சுபிக்ஷாவுக்கு வந்து நாகேஷ் சார் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ சுபிக்ஷாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரியவே இல்லை, 2K கிட்ஸ்க்கெலாம் நாகேஷ் சாரை பற்றி பெருசாக தெரியாது, நமக்கே அதை கனெக்ட் பண்ணிக்க முடியாது, 90s கிட்கே கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். லைக் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அவரோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் தெரியாமல் அவங்க ரொம்ப நேரம் வந்து கஷ்டப்பட்டாங்க. பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு. ஒருவேளை அதோட வீடியோஸ்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு நாகேஷ் சார் அப்படின்னாலே வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக துருன்னு அங்கங்கே இங்கே நடந்துட்டுருப்பாங்களே, அதெல்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அங்கங்கேயும் நடந்துட்டு இருக்கிறது, அந்த ஒரு டயலாக் பார்த்துட்டாங்க போல இருக்குது. அந்த டயலாகே வச்சு எனக்கு இல்லை அப்படின்ற அந்த ஒரு டயலாகை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. சோஃபார் லைவ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் அவங்களோட இன்ட்ரோ தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, அதுவும் வந்து கண்டுபிடின்னு இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை தொட்டு கண்டுபிடிச்சி 2 டீமில் யார் ஸ்கோர் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் போல இருக்குது. நடத்துங்கடா, இந்த சீசன் ஆல்ரெடி இப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் 10 மணி 12 மணி 2 மணிக்கு டாஸ்க் நடத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அந்த வைர நகை இருக்கு இல்லையா, 2 டீம்கிட்டையும் ஒவ்வொரு வைர நகை நெக்லஸ் இருக்கு இல்லையா, 2 டீமுமே அதை பாதுகாத்து வைக்கணும். ஆப்போனன்ட் டீம் வந்து திருடர்னாலும் திருடலாம், திருடிட்டாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு டீம் திருடுறாங்க, இப்போ ரெட்ரோ சினிமா டீம் வந்து திருடுறாங்க, அதை மாடர்ன் சினிமா பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த ரெட்ரோ டீம்லேருந்து எந்த நபர் திருடுனாங்களோ அந்த நபரை தூக்கி ஜெயிலில் போடுற உரிமை இருக்குது. அண்ட் அந்த நபர் அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ திருடலாம், ஆனால் அவங்க யாருக்கும் பார்க்காத மாதிரி அவங்க கண்ணில் மனு துவிட்டு திருடிக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. திருட்டு அப்படின்னாலே நம்ம அரோரா, FJ இவங்களுக்கெல்லாம் அது கைவந்த கலை. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இவங்க வந்து கேரக்டர்லேயே தான் இருக்கணும், த்ரூ அவுட் உங்கள் கதாபாத்திரத்தை கேரி பண்ணணும். எந்த இடத்துலையும் நீங்கள் எப்போ இருந்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே இருங்க அப்படின்னு இருக்காங்க. ஈவன் நம்ம அமித்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே அந்த நெஞ்சில் அம்பு பாஞ்சு அந்த வலியோடையே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வியானா, பாரு, கம்ருதீன், வினோத், விக்கல்ஸ், கனி, அரோரா, சுபிக்ஷா இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் யார் நினைக்கிறீங்க, யாரோட ரோல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.